கொல்கத்தா பெண் மருத்துவர் கொலை சம்பவத்தை கண்டித்து ஜிப்மர் மருத்துவர்களின் போராட்டம் 9வது நாளாக தொடர்வதால் புறநோயாளிகள் அவதியடைந்து வருகின்றனர். கொல்கத்தா முதுநிலை மருத்துவ மாணவி கொடூரமாக கொலை செய்யப்பட்ட சம்பவத்தை கண்டித்து நாடு முழுவதும் மருத்துவர்கள் போராட்டத்தை நடத்தி வருகின்றனர். அதன் தொடர்ச்சியாக புதுச்சேரி ஜிப்மர் மருத்துவர்களும் உண்ணாவிரதம், பேரணி, மனித சங்கிலி என பல்வேறு விதமான போராட்டங்களை நடத்தி வருகின்றனர். 9வது நாளான இன்று மருத்துவ மாணவி உயிரிழப்புக்கு நீதி கேட்டும் மருத்துவர்களுக்கு பாதுகாப்பு சட்டம் இயற்றக் கோரியும் மருத்துவமனை எதிரே பாட்டு பாடி போராட்டத்தில் ஈடுபட்டனர். மருத்துவர்களின் இந்த போராட்டத்தால் புறநோயாளிகள் பிரிவில் போதிய மருத்துவர்கள் இல்லை என்று தெரிகிறது. இதனால் சிகிச்சை பெற வரும் புறநோயாளிகளில் பலர் சிகிச்சை பெற முடியாத சூழல் நிலவுகிறது. இந்த நிலையில் மருத்துவர்கள் போராட்டத்தை கைவிட்டு பணிக்கு திரும்புமாறு ஜிப்மர் மருத்துவமனை நிர்வாகம் சார்பில் வலியுறுத்தப்பட்டுள்ளது. கைவிடுறதுக்கு என்னன்னா, இப்ப அடுத்த ஹியரிங் இப்ப வியாழக்கிழமை அந்த மாதிரி சொல்லியிருக்காங்க. ஸோ அதுல அந்த சிபிஐ சப்மிட் பண்ண போற ரிப்போர்ட்டை பொறுத்து தான் இந்த போராட்டத்துக்கான அந்த கைவிடணுமா விடக்கூடாதா என்றது மற்ற மருத்துவ சங்கங்களோட ஆலோசிச்சு அதுக்கப்புறம் தான் அதுக்கான முடிவு எடுக்கப்படும். எவ்வளவோ சொல்லப்படாத விஷயங்கள், எவ்வளவோ சொல்லப்படாத வன்முறைகள் மருத்துவர்கள் மேல இது வரைக்கும் நடந்துட்டு தான் இருந்திருக்கு. அதுக்கான குரல் எப்பயுமே எழுந்தது கிடையாது. அப்ப எங்களுக்கான குரல் யார் தான் எழுப்புவாங்க? எங்களுக்கான ஒரு நியாயம் யார் தான் கொடுப்பாங்க? இதெல்லாம் எங்களோட ஆடம்பர இது கிடையாது. இது எங்களோட அன்றாட அத்தியாவசிய தேவைகள். இது எங்களுக்கு கிடைக்கணும் அப்படின்றதுக்காக தான் இந்த போராட்டம். இதை நாங்கள் பொதுமக்கள் புரிஞ்சுப்பாங்கன்னு நினைக்கிறேன். ஏன்னா அவங்களோட சிகிச்சை, எஸ்பெஷலி அந்த உயிர் காக்கிற சிகிச்சை எந்த மருத்துவமனையிலையும் இது வரைக்கும் தடை இல்லாமல் நடந்துட்டு தான் இருக்கு.